இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2012ஆம் ஆண்டிற்கான வினாக்கள் பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம இன்னைக்கு 2012க்கான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டாஸ்க் தான். அது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 8 கொஷின்ஸ் இருக்கு. எத்தனை கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கொஷின்ஸ் மேக்ஸில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37 கொஷின் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 37லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு எனக்கு வந்து விளக்கத்தோட போடணும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தாலுமே வந்து அதனோட விளக்கங்களை போட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கணித வினாக்களை வந்து விளக்கத்தோட போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம யூடியூப்லேயே அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 37ல் என்ன கொஷின் இருக்குன்னு பாருங்கள். இரு எண்களுடைய இசை சராசரி மற்றும் பெருக்கல் சராசரி முறையே 6.4 மற்றும் 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வெண்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38ல் இருக்குது. அடுத்த கொஷின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39ல் இருக்குது. அடுத்ததா உங்களுக்கு கொஷின் நம்பர் 40ல் இருக்குது. அடுத்ததா 51ல் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 51ல் உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஒருவருடைய மாத வருமானம் சொல்லிட்டு. ஸோ 51, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 52, 53. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு 8 கொஷின்ஸ் இதில் முடியுது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதனுடைய விளக்கத்திற்கான வீடியோ, அதாவது கணித வினாக்களுக்கான இந்த வினாக்கள் அனைத்திற்குமே வந்து விடை கொடுத்துடலாம். பார்க்கலாம் யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். அடுத்ததாக என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம்தான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸு கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ முன்னாடி ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் மட்டுமே படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த பிடிஎஃப் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% தான் உங்களுக்கு அதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் அவுட் சோர்ஸுக்கு போங்க. ஏன்னா வந்து பேசிக்கே அதுதான். ஓகேவா? ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ ஸ்கூல் புக்ஸில் நிறைய கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் இல்லாமல் கிடையாது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th 12th சிறப்பு தமிழுமே சேர்த்து படிங்க. ஸோ படிச்சுட்டு நீங்கள் என்னென்ன சிலபஸில் இருக்குது, என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓல்ட் புக்ஸையுமே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ புக்ஸை மட்டுமே வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இது எல்லாமே அதாவது அதான் பிடிஎஃப் மட்டுமே வந்து நீங்கள் படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ஸு ப்ளஸ் தமிழ். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன். வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸாக இருக்கட்டும், சிந்துவெளி நாகரிகத்துலேருந்து பாலிட்டிலேருந்து கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய நம்ம வீடியோஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு டெஸ்ட்டு போடுங்க. நிறைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்டஸ் இப்போலேருந்தே வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்டஸ் போட மறக்காதீங்க. டெய்லியுமே வந்து ஒரு 2 டெஸ்ட் வச்சு போடுங்க. சைட் பை சைட் வந்து மேக்ஸுமே பாருங்கள். ஓகேவா? ஸோ மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ், ஸோ ரெண்டுலேயுமே வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு மார்க்கை வந்து எடுத்து கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து அவுட் சோர்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தமிழை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு மேக்ஸு
ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் ஒன்று டிஎன் கெரியர்ஸ் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.